இந்தாங்க காஃபி. இருடி தென்றல், உனக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். அம்மா எனக்கு வேணாம்மா. ரெடியா தான் இருக்கு, எடுத்துட்டு இல்ல வந்துடுறேன். வேணாம். தென்றல், உன் கல்யாண தேதி நெருங்கிறத நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்குடி. எங்க கல்யாணத்துக்கு இன்னும் 2 மாசம் தான் இருக்கு. நாம இன்னும் அதுக்கான பணத்தை புரட்டவே இல்லை. நீங்க போய் கேட்ட இடத்துல என்ன சொன்னாங்க? கொடுக்கற நம்பிக்கையோட தான் சொல்லியிருக்காங்க லட்சுமி. கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படியாச்சும் பணத்தை ரெடி பண்ணிடலாம். எப்படிப்பா ரெடி பண்றது? ஏற்கனவே சித்தப்பா அந்த நாகலிங்கத்தை கூட்டிட்டு வந்து இங்க பிரச்சனை பண்ணப்போ ஆண்டாள் பாட்டி தான் 20 லட்சம் கொடுத்து பிரச்சனையை தீர்த்து வச்சாங்க. என்னைக்கா இருந்தாலும் அந்த பணத்தை நாம ஆண்டாள் பாட்டிக்கு திருப்பி கொடுக்கணும். அதுவும் இல்லாம கல்யாண செலவுக்கும் பணத்தை ரெடி பண்ணணும். அவ்வளோ பணத்தை நமக்கு யாருப்பா கொடுப்பாங்க? அப்பா பேசாம நான் ஆபீஸ்ல லோன் கேட்டு பார்க்கட்டுமா? இல்லம்மா, அதெல்லாம் வேண்டாம். நான் பாத்துக்கிறேன் தென்றல். கல்யாணத்துக்கு தான் இன்னும் 2 மாசம் டைம் இருக்குல்ல, அதுக்குள்ள எப்படியாச்சும் பணத்தை புரட்டிடலாம். ஏய், போன் அடிக்குது பாரு, எடுத்துட்டு வா. யாருடி? ஆண்டாள் பாட்டி தாம்மா. ஐயோ, இப்ப எதுக்கு இவங்க போன் எடுத்து பண்றாங்க பேசு தெரியல. லட்சுமி, பேசு. அம்மா சொல்லுங்கம்மா. லட்சுமி, நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். வீட்ல யாரெல்லாம் இருக்கீங்க? தென்றல், சண்முகம் எல்லாரும் இருக்காங்களா? எல்லாருமே வீட்டுல தான் இருக்கோம். என்ன விஷயமா? எல்லாரையும் பக்கத்துல கூப்பிட்டுட்டு போனை ஸ்பீக்கர்ல போடு. எல்லாரும் பக்கத்துலயே தான் இருக்கோம். ஸ்பீக்கர்ல போடு. ஸ்பீக்கர்ல போட்டேம்மா, சொல்லுங்க. ஆகாஷ் தென்றல் கல்யாணத்தை இன்னும் 2 மாசம் கழிச்சு வச்சுக்கலாம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஆமாம்மா. அவ்வளவு நாள் வெயிட் பண்ண வேண்டான்னு தேதிய மாத்திட்டேன். அம்மா, நீங்க என்ன சொல்றீங்க? தேதி மாத்தியாச்சுன்னா என்ன தேதிமா? வர்ற 18ஆம் தேதி. 18ஆ? அம்மா, 18ஆம் தேதிக்கு இன்னும் 10 நாள் தானே இருக்கு. ஆமா, 10 நாள் தான் இருக்கு. அதுக்கு என்ன இப்போ? அம்மா, எதுக்குமா இப்ப இவ்வளவு அவசரம்? 10 நாள்ல எப்படிமா? நாங்க எல்லாரும் இன்னும் கல்யாணத்துக்கு தயாராகலையே. ஏன் 2 மாசம் டைம் கொடுத்தா கல்யாண செலவெல்லாம் நீ பாத்துக்க போறியா? எல்லா செலவையும் நான் தானே பார்க்க போறேன். நீங்க உங்க பொண்ணை மட்டும் கொடுத்தா போதும். அப்புறம் என்ன? அதுக்கு இல்லம்மா, நாங்களும் எங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி. லக்ஷ்மி, இதுக்கு மேல இத பத்தி யாரும் பேச வேண்டாம். நான் முடிவு பண்ணதுதான். வர்ற 18ஆம் தேதி தென்றலுக்கும் ஆகாஷுக்கும் கல்யாணம் நடந்தே தீரும். அதுல எந்த மாற்றமும் இல்ல. வச்சிடுறேன். என்னப்பா கல்யாணம் இன்னும் 2 மாசம் கழிச்சு நடந்தாலே நம்மளால பணத்தை ரெடி பண்றது கஷ்டம்னு பேசிக்கிட்டு இருக்கோம். அது கூட புரியாம இவங்க என்னடானா இன்னும் 10 நாள்ல கல்யாணம்னு சொல்றாங்க. எதுக்குப்பா இவ்வளவு சீக்கிரம் கல்யாண தேதியை மாத்தி வச்சிருக்காங்க?
அப்பா அவங்க கிட்ட கேட்க தானே செஞ்சாரு. அதுக்கு அவங்க பதில் என்ன சொன்னாங்கன்னு பாத்தியா? எனக்கு அப்பவே தெரியும், வர 18ஆம் தேதி கல்யாணம், இதுல எந்த மாற்றமும் இல்லைன்னு சொல்லி பொட்டில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டு வச்சுட்டாங்க. அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. பணக்காரங்கல்ல, அவங்களுக்கு நம்ம நிலைமைலாம் எங்க புரியும்? தென்றல், அப்படிலாம் பேசக்கூடாதுமா. அப்பா அது இல்லப்பா. சரி விடு லக்ஷ்மி, இது நம்ம பொண்ணோட கல்யாணம். காசு பணத்தை காரணமா காட்டி நாம் அதுக்கு தடையா இருக்க கூடாது. அந்த அம்மா சொன்ன தேதியிலே கல்யாணத்தை நல்லபடியா நடத்திடுவோம். அதெல்லாம் சரி. இவ்வளவு சீக்கிரம் அவ்வளவு பணத்தை நம்மளால எப்படி புரட்ட முடியும்? வேற வழியே இல்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் திரும்ப கொடுத்துருவோம்னு சொல்லி யாருக்கிட்டையாவது பணம் வட்டிக்கு வாங்கிட்டு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த வீடை வித்துட்டு கடன் அடைச்சிருவோம். அப்பா என்னப்பா சொல்றீங்க? ஏன் கல்யாணத்துக்கு இந்த வீட்டை வித்துட்டீங்கன்னா எனக்கு அப்புறம் நிலா பூரணிலா இருக்காங்க. அவங்க கல்யாணத்துக்கு என்ன பண்ணுவீங்க? இந்த வீட்ல தான் நீங்களும் அம்மா தம்பி எல்லாரும் இருக்கீங்க. வீட்டெல்லாம் விற்க வேணாம்ப்பா. நான் கொஞ்சம் கொஞ்சமா சம்பாதிச்சு கடனை அடைச்சிடுறேன். தென்றல், உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறமும் நீ நம்ம குடும்பத்துக்காக உழைச்சேன்னு வச்சுக்கோயேன், அந்த வீட்டுல உனக்கு மரியாதை இருக்காதுமா. என் பொண்ணு வாழ போற வீட்டுல மரியாதையோட வாழணும். எனக்கு அது போதும்மா. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ கவலைப்படாத, சரியா? நீ ஏன் மூஞ்சி உம்முன்னு வச்சிட்டு இருக்க? எல்லாம் நல்லபடியா நடக்கும், நீ கவலைப்படாத. ம்? தென்றல், அப்பதான் அவ்வளவு நம்பிக்கையா சொல்லிட்டு போறாருல, எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். அம்மா, இதுவரைக்கும் நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்டதில்லை. முதல்ல நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன். தென்றல பார்த்தா 25 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பார்த்த மாதிரியே இருக்கு. ஆனா அந்த ஆண்டாள் கிட்ட நான் ஏமாந்த மாதிரி தென்றலும் ஏமாந்துட கூடாது. அந்த ஆண்டாளால ஏன் வாழ்க்கை அழிஞ்ச மாதிரி தென்றல் வாழ்க்கையும் அழிஞ்சிடக்கூடாது. ஆண்டாள் கிட்ட இருந்து தென்றல நீதான் காப்பாத்தணும். இன்னும் 10 நாள்ல கல்யாணம்னு சொல்லிருக்காங்க. அந்த கல்யாணம் நடக்கவே கூடாது. தென்றல் வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக காணிக்கையா நான் உனக்கு எது வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். இது சத்தியம், சத்தியம், இது சத்தியம். டேய் அமைதியா இருடா. டேய் சாவடி வாங்க போற பாரு, அமைதியா இரு. வாங்க. என்ன பாய காணோம்? ஓ அங்க இருக்கா? டேய் ஏன்டா எனக்கு தள்ளி விட்ட? டேய் நீ தான்டா என்ன அடிச்ச. நான் அடிச்சனா? நீ தான் என்ன அடிச்சு தள்ளி விட்டுருக்க. அங்க பாரு, வா எங்க இருக்கு, நான் இங்க இருக்கேன். நானே எப்படா வருவேன்? நீ தான்டா என்ன அடிச்சேங்கற. நான் எங்கடா உன்னை அடிச்சேன்? அடிக்கிறத அடிச்சிட்டு இல்லன்னு உளறிக்கிட்டு இருக்க. டேய் இரு, அங்க என்ன காஃபி கப்பு?
நைட்டு கலந்துதானே குடிச்சோம், காஃபி குடிக்கலையே, அப்புறம் எப்படா கப்பு வந்துச்சு? ஆமால, ஒரு வேளை பால்காரன் வீட்டுக்கு பாலை போடுறதுக்கு பதிலா வீட்டுக்குள்ளேயே புகுந்து காஃபியை போட்டே வச்சுட்டு போயிடறானோ? என்னடா புதுசா இருக்கு. ஆஹா, ஸ்மெல் அருமையா இருக்கே. இந்த குடி, இப்போதைக்கு இதை கூடுறா, நைட் அதை பாத்துக்கலாம். யார தேடுறா? டேய், ஏன் இப்ப சிரிக்கிற? காஃபில ஏதாவது கலந்துட்டியா? டேய் எங்க அம்மா வந்துட்டாங்கடா. அம்மா வந்துட்டாங்களா? தாயில்லை, தானே எவரும் பிறப்பதில்லை, ஒரு தாய் இருக்கின்ற. கிச்சனா பாரு, கிச்சனா பாரு, நம்ம கிச்சனா இது இவ்வளவு நீட்டா இருக்கு. அம்மா, அம்மா எங்க இருக்கீங்கம்மா? எங்க இருக்கீங்க? இங்க இருக்கீங்களா? இல்ல, கபோர்டு, கபோர்டுல அடிக்க சுத்தமா இருக்கே. அம்மா, அம்மா, அம்மா எங்க இருக்கீங்கம்மா? எங்க இருக்கீங்க? அம்மா, தாயே, அம்மா, ஓ தரைய கழுவில விட்டுருக்காங்களா? அம்மா, உங்களுக்கு பார்த்தாகணுமே. அம்மா எங்க இருக்கீங்கம்மா? எங்க இருக்கீங்க? அம்மா அங்க இல்லடா. அம்மா, அம்மா, மச்சா, அம்மாவை கண்டுபிடிக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? இப்ப பாரு, அம்மா இங்கே வா வா, ஆசை முத்தம் தாத்தா. கொன்றுவேன், வாடா. நல்ல ரைம்ஸ் தானே. அம்மா, அம்மா, எப்படிமா இருக்க? அதெல்லாம் விடு. என்ன இப்படி முடிய வளர்த்து வச்சிருக்க? வந்தோடனே ஆரம்பிச்சிட்டியா? இது என்னடா டி-ஷர்ட், சர்க்கஸ்கார மாதிரி பேண்ட். ஐயோ நீ அதெல்லாம் விடு. காதுல பாரு கம்மல் வேற. ஏமா போன் பண்ணிட்டு வரல? சாப்பிடுறியா இல்லையா? துரும்பா இழைச்சு போட்ட. இழைச்சிட்டாளா? நீ எப்பமா வந்த? ஃபர்ஸ்ட் அத சொல்லு. ஆமா, நான் வரத முன்னாடியே சொல்லிருந்தா உன் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பண்ணி வச்சிருந்திருப்ப. சரி விடு, அதெல்லாம் விடு. அம்மா ஏன் யாரா இவன்? அம்மா அவன் என் ரூம்மேட்டுமா. சிரித்த நீ சீரியஸா எடுத்துக்காத. டம்மி பீஸ். நாங்க சீரியஸா பேசிட்டு இருக்கோம், நீ ஏன்டா குலுங்கி குலுங்கி சிரிச்சிட்டு இருக்க? என்னது சிரிச்சுக்கிட்டு இருந்தா? அம்மா நான் சிரிக்கலமா, சிரிக்கல, அழுதுகிட்டு இருந்தேன். எதுக்கு அழுத? இல்லமா, எவ்வளவோ அம்மா மகன் சென்டிமெண்ட் பார்த்திருக்கேன், ஆனா இப்படி ஒரு அம்மா மகன் சென்டிமெண்ட் நான் பார்த்ததே இல்லமா. உங்களை பார்க்கும்போது என்ன உங்களை பார்க்கும்போது எனக்கு ஆனந்த கண்ணீர் வருதுமா. அம்மா உங்களை பார்த்தா என் அம்மா பாக்குற மாதிரியே இருக்கு. எனக்கு ஆசீர்வாதம் பண்றீங்களா? என்ன நல்லா இங்க இருக்கா? என்னது? சரக்கு பாட்டில். ஏண்டா இவ்ளோ குடிச்சா உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? நல்லா மாட்டிக்கிட்டா. எல்லாம் குடிச்சது இவ. இந்த மாதிரி குடியார ரூம்மேட்டா சேர்த்தது என்னோட தப்பு. எப்படி குடிச்சு வச்சிருக்கான் பாரு. கூட சேர்ந்து குடிச்சிட்டு அவன் மேல பழி போடுறியா? சூப்பர்மா, சூப்பர், கரெக்டா கண்டுபிடிச்சீங்க. எதுக்கு இந்த அடி? நீயும் தானே குடிச்ச. அதுக்கா? அதானே இறச்சவனா அடிச்சிருவீங்களே. அதெல்லாம் இருக்கட்டும், ஊர்ல இருந்து வரும்போது குழிப்படியார செஞ்சு கொண்டு வந்தீங்களா? டேய், அது ஊர்ல இருந்து வரதுக்குள்ள ஊசி போயிடும்டா. அம்மா என்னம்மா சொல்ற? டேய், இன்னும் கொஞ்ச நாள் இங்கதான் இருக்க போறேன், நான் செஞ்சு தரேன். வாங்க, கீழே டிஃபன் எடுத்து வச்சிருக்கேன், வந்து சாப்பிடுங்க. வாங்க. சரிம்மா, வந்து நீங்க போங்க. மச்சான் டிஃபன் ரெடி. வா. என்ன மச்சான் டிஃபன்? இந்த பார், டேய் வாடா, வர உனக்கு விளையாடுறது ரொம்ப ஜாஸ்தியா போயிட்டு இருக்கு. வாங்க. டேய் என்னடா? இந்த பார், இந்த இடத்துல தான் நாம ரொம்ப சீரியஸா இருக்கணும். இந்த பார், அம்மா இன்னும் கொஞ்ச நாளைக்கு இங்கதான் இருக்க போறேன்னு சொல்றாங்க. அவங்க கையாலேயே சமைச்சு சாப்பிட போறத நினைச்சு சந்தோஷப்படுறதா, இல்ல இதுக்கப்புறம் சரக்கே அடிக்க முடியாது நினைச்சு கவலைப்படுறதா? இந்த பார், ரெண்டு வேற நீட்டு நீட்டாங்கறல.
சரக்கு 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 ரெண்டும் ஒண்ணுதான். ஆமால சரக்கு சாப்பாடு சாப்பாடு சரக்கு சரக்கு சாப்பாடு சாப்பாடு சரக்கு இது ரெண்டுல எது முக்கியம்? ரெண்டுமே முக்கியம். பாத்தியா உன்னாலே சொல்ல முடியல. எங்கடா சொல்ல விட்ட? உனக்கு எது முக்கியம்னு எனக்கு தெரியாதா? இந்த பார் சாப்பாடுக்கு அம்மா இருக்காங்க, சரக்குக்கு நான் தானே இருக்கேன். நான் போய் சைக்கிள் கேப்ல சரக்கு வாங்கிட்டு வந்துடுவா. டிஃபன் ரெடியா இருக்கு வாங்க. அதான் கார சட்னி பிடிக்குமா தேங்காய் சட்னி பிடிக்குமான்னு கேட்டுக்கிட்டு இருந்தமா இல்லடா. வாங்க. தென்றல் வா மேக்னா. என்னாச்சு? ஏன் இவ்வளவு டல்லா இருக்க? ஏதோ பலத்த யோசனையில இருக்க மாதிரி இருக்க. நான் ஹோஸ்ட் பண்ற சாதனை பெண்கள் நிகழ்ச்சியில ஒவ்வொரு வாரமும் புதுசா யாராவது ஒரு சாதனை படைச்சவங்கள இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? அதனால்தான் அந்த ப்ரோக்ராமுக்கு பப்ளிக் மத்தியில பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. அதே மாதிரி இந்த வாரம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ஸ்பெஷலா யாராவது ஒரு சாதனை படிச்சவங்களை கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஆனா யார கூப்பிடுறதுன்னு தெரியல, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏய் தென்றல், நீ ரீசெண்டா உங்க ஆண்டாள்பாட்டியோட ஊர்ல ஒரு லேடியை சந்திச்சுன்னு சொன்னியே, அவங்க கூட அந்த ஊரோட பிரசிடென்ட் எல்லாம் கூட சொல்லிட்டு இருந்தியே, அவங்க பேரு கூட ஏதோ சொல்லிட்டு இருந்தியே. சாரதா ஆண்டி. சாரதா மேம் அவங்கதான். அவங்களோட அச்சீவ்மெண்ட் பத்தி எல்லாம் கூட நீ ரொம்ப புகழ்ந்து பேசினியே. பேசாம நீ அவங்களே கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணிடலாமே. மேக்னா, நீ உண்மையிலேயே சூப்பர் சஜஷன் கொடுத்திருக்க. சாரதா மேடம் ரொம்ப சரியானவங்க. அவங்கள கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணா நம்ம சேனல் ரேட்டிங் எங்கேயோ போயிடும். கண்டிப்பா தென்றல். ஆனா அவங்க இருக்கிற பிஸில சென்னைக்கு வருவாங்களா அப்படின்னு தெரியலையே. ஹே, உன்கிட்ட தான் அவங்க நம்பர் இருக்குல்ல, வேணா கால் பண்ணி பேசி பாரு. கரெக்ட். டேய் கீரை ஆஞ்சு போடுறா. டேய் அதோட முக்கியமான வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் பண்றான். மா போன் எடுத்து நீயே யாருன்னு கேள்றா. டேய் போன் தானடா வந்துச்சு, எதுக்கு சேரெல்லாம் தள்ளி விட்ட? டேய் போன் இதுல என்ன இதுல நிம்மதியா ஒரு தக்காளி சாப்பிட விடுறானா? என்னடா இருக்கு அதுல? நம்பருக்கு எதுக்கு பண்றா? தென்றல்னா இந்த ஊர்ல ஒரே ஒரு தென்றல் தான் இருக்க முடியுமா? அது நம்ம அம்மாக்கு தெரிஞ்ச வேற எந்த தென்றலாவது இருக்கும்டா. அட்டெண்ட் பண்ணி பேசு. இதுக்கு போய் பதறிக்கிட்டு தக்காளி சாப்பிட விடுறானா? ஹலோ ஆண்டி, நான் தென்றல் பேசுறேன். நம்ம தென்றல் தான்டா. ஆமாண்டா, அதே வாய்ஸ் தான்டா. அவ எப்படி நம்ம அம்மாக்கு போன் பண்ணி ஆண்டி நான் தான் தென்றல், என்ன ஞாபகம் இருக்கா? ஆண்டாள் பாட்டியோட கிராமத்துல உங்களை மீட் பண்ணினே. உட்காரு பாவா. ஹலோ உட்காரு. ஐயோ எப்படி அம்மா நம்பருக்கு போன் பண்ணா புரியலையே. போன் கட் ஆயிடுச்சுடி. மறுபடியும் ட்ரை பண்ணு. கீரையை கிளீன் பண்ணிட்டீங்களா? என்னடா கீரை ஆயாம வச்சிருக்கீங்க? டேய் என்ன இப்படி உட்கார்ந்துருக்கீங்க? அம்மா அது போன். யார் போன் பண்ணா? அது இவனே சொல்றான். அம்மா யாரோ தென்றல்னு போன் பண்ணாங்கம்மா. ஓ, என் மருமக போன் பண்ணிருக்கா. மருமகளா?